தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் இன்று மிகப்பெரிய வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி பாய்ச்சலில் யுஏஇயும் சேர்ந்து கொண்டால் இன்னும் பல மடங்கு பிரகாசமான ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தமிழகத்துக்கு காத்து இருக்கிறது. மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் நிச்சயமாக உருவாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாக்ஸ் தான். டாவோஸ்ல போய் பேசின பிறகு அமைச்சர் அவர்கள் இன்று நேரடியாக இங்கே வந்து இவ்வளோ இன்வெஸ்டர்ஸையும் கூட்டு அவங்களோட ஒரு டீமே வந்திருக்காங்க. ஒரு 50-60 பேர் அங்கேருந்து யுஏஇலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், முதலமைச்சர் அவர்கள் யுஏஇ சென்றிருந்த போது, துபாய்க்கு சென்றிருந்த போது அங்கேயே அவர் வந்து இந்த கோரிக்கையையும் வைத்தார். அதற்கு பிறகு நாங்கள் டாவோஸ்ல 2வது கட்டமாக மீட் பண்ணோம். அங்கே நீ நேரடியாக சென்னைக்கு வர சொல்லு அவங்கள அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. அதன்படி நான் கேட்டுட்டு இருக்கிற பிறகு இன்னைக்கு இப்போ வந்திருக்காங்க. வந்து இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ தான் ஈவெண்ட் ஆரம்பிக்குது, காலைல ஆரம்பிக்குது. இன்னைக்கு முழு நாள் இந்த ஈவெண்ட் நடக்குது. முழு நாளும் இந்த பல்வேறு முதலீட்டாளர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க. இங்கே நம்ம தொழில் முனைவோர்கள், இங்கே இருக்கிற நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் 2 பேரும் பேச போகிறாங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதனால வரும், என்ன ஆகும், என்ன நடக்கும், இது எப்போ ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இதை ஃபாலோ அப் பண்றதுக்காக முதலமைச்சரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ணா அன்னைக்கு ஒரு நாளைக்கு கேமரா பார்த்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போற ஆளு கிடையாது நம்ம முதலமைச்சர் அவர்கள். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அதுல எப்படி விளைவு என்ன வரப்போகுது, அவுட்கம் என்ன இருக்க போகுது, அவுட்கம் பேஸ்டா இருக்கணும்னு ரொம்ப தெளிவா இருப்பாரு எப்பவுமே முதலமைச்சர். அதனால அவுட்கம் பேஸா இருக்கணும். அதனால இன்னைக்கு ஈவெண்ட்லேயே நீ இதை சொல்லிடு அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு காலையில். எனக்கு ஈவெண்ட்லேயே நீ வந்து ஃபாலோ அப் கேட்டுரு. ஏன்னா இது வந்து ஒரு இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், சில பேர் எம்ஓஇ சைன் பண்ணுவாங்க, அதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது தான் முக்கியம். எனவே அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து கைடன்ஸை அவர் நிர்ணயிக்க சொல்லியிருக்காரு. ஸோ கைடன்ஸ் அதில் பார்ட்டாக இருக்கும். இன்னொன்று சிஐ இருக்கும். அப்புறம் இன்வெஸ்டோபியாலேருந்து ஜான் பேர் வந்திருக்காரு, அவரும் அதில் பார்ட்டாக இருப்பார். அப்புறமா எக்கானமி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி யுஏஇலேருந்து அதுலேருந்து ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபாலோ அப்புக்காக ஒரு சரியான ஒரு கமிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி அதை டெய்லி இங்கே இருக்கிற நடந்த விஷயத்த அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்கம் ஓரியன்டா பார்ப்போம். ஆமா நிச்சயமா இந்தியா அளவில் எக்ஸ்போர்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸ்ல கிட்டத்தட்ட 30% தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் ஆகும். இந்த நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த சென்ற ஆண்டு இடத்துல $9 பில்லியன் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு நிச்சயமாக கிட்டத்தட்ட $12 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி தமிழ்நாட்டிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஆக போகிறது. இந்த முறை இன்னும் பல புதிய நிறுவனங்கள் வர இருக்கின்றன. வெகு விரைவில் முதலமைச்சர் அதெல்லாம் அறிவிப்பாரு. அந்த நிறுவனங்களும் வந்து சேர்ந்த பிறகு மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும். இதன் மூலம் தமிழக அரசுக்கு பெரிய வருமானமும் கிட்டும். அதே போல நிறைய வேலை வாய்ப்புகள், உயர்தர வேலை வாய்ப்புகள் தமிழகத்துக்கு. மத்திய அரசோட பட்ஜெட்டை தொழில்துறை அமைச்சர் UAE Tamil Nadu, there are lots, but in particular space tech and drones is something which we are also very keenly watching out for. I'm sure drones will be more useful in places like Bangalore than Dubai itself. But we are the manufacturing capital. We have the drone corporation already in Tamil Nadu. So we'll probably be going that way. We'll also be concentrating on quantum computing. We are talking to the quantum mission in the union, and we are also trying to do some big. We are taking last strides in the quantum computing side. Also, our honorable IT minister is also on the job. மத்திய அரசோட பட்ஜெட்டை நீங்க ஒரு தொழில்துறை அமைச்சரா எப்படி பாக்குறீங்க சார்? சாதாரண மனுஷனா பாப்பேன், தமிழனா பாக்குறேன். நீங்களும் அதே தமிழனா பாருங்க. அதை பாக்குற மாதிரி இருக்கா? ஏதாவது வெறும் குப்பை தான் இருக்கு.